Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா WPL-ஓட கிட்டத்தட்ட ஒரு 12வது மேட்ச். அந்த 12வது மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த ICC சாம்பியன்ஸ் டிராஃபில அந்த பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் நம்ம வீடியோ மேக் பண்ணல. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னா ஆல்ரெடி அந்த ரெண்டு டீமுமே வெளியே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்தியாவும் நியூசிலாந்தும் வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க, பாகிஸ்தானும் பங்களாதேஷும் எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த ரெண்டு டீமே வெளியே போன டீம். ஸோ இது வந்து ஒரு சம்பிரதாயமான ஒரு ஒரு மேட்சா தான் இருக்கும். பெருசா அதுல வந்து அவங்களோட இன்டென்ட்டை வந்து பெருசா காட்ட மாட்டாங்க. தென் லாட் ஆஃப் நியூ பிளேயர்ஸ்க்கு வாய்ப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து பழைய பிளேயர்ஸை வச்சு யாரும் தெரியாதவங்களை வச்சு நம்ம ஒரு அசியூம் பண்ணவே முடியாது, கால்குலேட்டும் பண்ண முடியாது. யாருக்கு என்ன மாதிரி வேணாலும் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. யாரு வேணாலுமே வந்து பந்து போடலாம்னு வச்சுக்கோங்களேன். பந்து போடலாம், பேட்டிங்ல எப்ப வேணாலும் டாப் பேட்டர் ப்ரொமோட் பண்ணலாம், பெஞ்ச் பிளேயர்ஸ்க்குலாம் வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நம்மளுக்குமே எனக்கே ஒரு பெரிய கிளாரிபிகேஷன் இல்லாதப்போ அதை வந்து உங்கள்ட்ட கிளாரிஃபை இல்லாம உங்களுக்கு சொல்லி நீங்க அதுல ஒரு மாதிரி குழம்பி போய் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணல. ஏன்னா நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா அதுல உள்ள விஷயத்த நிறைய பேர் நீங்க அப்சர்வ் பண்றீங்க, நிறைய பேர் அதுக்காக மெனக்கிடுறீங்க, எல்லாமே பண்றீங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு. அதனால அதை நான் வந்து மேக் பண்ணல. நம்ம டைரக்டாவே உமன்ஸ் மேட்சுக்கு வந்து போயிடலாம். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், ஸோ XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸும் வந்து இவங்க இதுல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ என்ட்ரி ஃபீஸ்லாம் வந்து இதுல ரொம்பவே கம்மியா இருக்கும். தென் இதுல TDS சார்ஜஸ் அண்ட் GST சார்ஜஸ் எதுவுமே பிடிக்கிறதுல இன்ஸ்டன்ட் விட்ராவல் இதுல அவைலபிளா வந்து இருக்கு. உங்க வின்னிங்ஸ்ல இருந்து நீங்க டெபாசிட்டுக்கு மாத்தினீங்க அப்படின்னா அதுல 4% எக்ஸ்ட்ராவும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க சேஞ்ச் பண்றதுக்காக. மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ இதுல என்ட்ரி ஃபீஸ்லாம் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 27 பிப்ரவரி 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் சின்னசுவாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ பெங்களூர் பிச் ஆஸ் யூசுவல் தாங்க. இங்க வந்து நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான். ஸ்மால் டைமென்ஷன்ஸை வந்து கொண்ட ஒரு பவுண்டரிஸ். இங்கே வந்து 165 ரன்ஸ் வரைக்குமே போவதற்கு சான்சஸ் இருக்குங்க. ஆவரேஜான ஸ்கோர் 165க்கு மேல போவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் தான் இங்க வந்து இருக்கும். பர்டிகுலர்லி செகண்டா பவுல் பண்றப்போ ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் இங்க அதிகமாவே தான் இருக்கும். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 5 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 2 மேட்ச் குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ் வின் பண்ணிருக்காங்க. 3 மேட்ச் வந்து பெங்களூர் உமன்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஈக்குவல் ஃபைட் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க குஜராத் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் RCB அகைன்ஸ்டா. ரீசெண்ட் ரெக்கார்ட் அண்ட் லாஸ்ட் 5 T20ல இங்க 159, கிட்டத்தட்ட 160ங்கிறதே ஒரு ஆவரேஜான ஸ்கோராவே வருது. 66 விக்கெட்ஸ் வந்து இங்க எடுத்திருக்காங்க கடைசி 5 T20ல இந்த வெனுல. 38 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து 28 விக்கெட்ஸும் வந்து இங்க எடுத்திருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. பீத் மூனி, ஹர்லன் தியோல் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. பீத் மூனி தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க. அடுத்தது வந்து லிட்ச்ஃபீல்ட், அஸ்லே கார்னர் அந்த டீமோட கேப்டன், டொட்டின், ஃபுல்மாலி, அடுத்தது கேஷவ் கௌதம், ஷிம்ரன் சேகித், தனுஜ் கன்வார் அண்ட் மேக்னா சிங் அண்ட் பிரியா மிஸ்ரா. ஸோ இது வந்து குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் RCB உமன்ஸ்ல ஸ்மிருதி மந்தனா அண்ட் டேனி ஒயர் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் எலிஸ் பெர்ரி, ரிச்சா கோஸ் இந்த டீமோட விக்கெட் கீப்பர், கனிகா அகுஜா, ஜார்ஜியா வேகம், கிம் கிராத், ராகவி பிஸ்ட், ஷெனே ராணா, எகிட்டா பெஸ்ட் அண்ட் ரேணுகா சிங் தாக்கூர். இது வந்து RCB உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. RCB உமன்ஸ் அவேல விளையாண்டப்போ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. 2 மேட்சுமே வின் பண்ணாங்க. ஹோம்ல வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ். மொத்தம் 4 மேட்ச் ஹோம்ல அவங்களுக்கு இருக்கு. விளையாண்ட 2 மேட்சுமே அவங்க வந்து லாஸ் ஆயிட்டாங்க. எல்லாமே நெயில் பிட்டிங்ல வந்து லாஸ் ஆயிட்டு இருக்காங்க. 2 மேட்சுமே எலிஸ் பெர்ரியோட பங்களிப்பு பயங்கரமான இருந்தது. பேட்டிங்ல வந்து பயங்கர கான்ட்ரிபியூட் பண்ணாங்க பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது. பட் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அது உங்களுக்கு அது லாஸ்ட் மேட்ச் வந்து சூப்பர் ஓவர்ல வந்து
லாஸ் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பேட் லக்காவே இருக்கு. அவங்களோட ஹோம் கண்டிஷன்ஸ்ல ஹோம் கிரௌடுக்கு அகேன்ஸ்டா அவங்களோட அவ்வளோ சப்போர்ட்டுக்கு அகேன்ஸ்ட்ல வந்து அவங்க லாஸ் ஆகுறது அவங்களுக்கு ரொம்பவே மைனஸா இருக்கு. இதுல வந்து ஒரே ஒரு காம்பினேஷன், ரிச்சா கோஸ்க்கு முன்னாடி ராகவி பிஸ்ட வந்து மேபி இயர்லியரா 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா ராகவி பிஸ்ட கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணி ஆட வைப்பாங்க. மற்றபடி இதே சேம் காம்பினேஷனோட வருவதற்கு தான் பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு அதிகம். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன்ஸ் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். ஸோ ஸ்மிருதி மந்தனா அவேல விளையாண்ட மேட்சஸ் ரெண்டுலயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ். பட் ஹோம்ல விளையாடுற மேட்சஸ்ல கொஞ்சம் இயர்லியராகவே அவங்களோட விக்கெட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபேண்டசி டீமுக்குள்ள அவங்க வந்துடுறாங்க. ஸோ அவங்க கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸை வந்து அவங்க வச்சுக்கிறாங்க. 1 or 2 கேச்சஸ் மேட்ச் அவங்க பிடிச்சிடுறாங்க. தென் பேட்டிங்ல இந்த பவர் பிளே அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இதை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு 15 to 20 ரன் குயிக்கா அடிச்சு அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுறாங்க. பேட்டிங் செகண்ட் பண்றப்போ நீங்க கிராண்ட் லீக் நீங்க ஒரு கேப்டனாவோ அல்லது வைஸ் கேப்டனாவோ கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஆஸ் எ பிளேயரா பேட்ஸ்மேனா அவங்க வந்து உள்ள வந்துருவாங்க, ஃபேண்டசி டீமுக்குள்ள அவங்க வந்து வந்துருவாங்க. டேனி வெயாட்டுக்கும் சேம் அதே காம்பினேஷன் தான். பட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இயர்லியராகவே அவங்க விக்கெட்டை விட்டுறாங்க. லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பட் அதுக்கு நீங்க பார்க்க வேண்டிய விஷயம், இயர்லியராகவே 2 கேட்ச் அவங்களுக்கு வந்து டிராப் பண்ணாங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இன்சைல் ஸ்விங்ல ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவங்க இயர்லியராகவே அவங்களோட விக்கெட்டை விட்டுக்கிட்டு தாங்க இருக்காங்க. டேனி வெயாட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் 40 ரன் அடிச்சாங்களே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின், 40 சம்திங் அடிச்சாங்கிற இதுக்கு வேண்டாம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் போய் நீங்க போய் பார்த்துட்டு வந்தா தெரியும். அதான் இயர்லியராகவே விக்கெட்ஸ் அவங்களுக்கு கேட்ச் டிராப், நல்ல கைக்கு வர கேட்சஸே டிராப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த இன்சைல் த்ரெட் அவங்க பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதுவே பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ அந்த ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ மைண்டா ஃப்ரீ ஃப்ளோவா பேட்டை விடுறாங்க. அந்த நமக்கு தேவை அந்த 25 ரன் அப்படிங்கிறது அது ஈஸியா ஆடிடுறாங்க. அப்படி இல்லைனாலுமே பேட்டிங் பிடிக்க வர்றதுக்கு முன்னாடி அவனோட கேட்சஸை பிடிச்சி அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வர்றப்போ அவங்களால ஃபேண்டசி டீமுக்குள்ள ஈஸியா வருவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து கொண்டு வந்துருது. ஸோ பேட் செகண்ட் பண்ணும்போது டேனி வெயாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்மிருதி மந்தனா போத் இன்னிங்ஸ்மே அவங்க ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பை கொண்டு வந்துடுறாங்க. பேட் செகண்ட் பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு அவங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லிஸ் பெர்ரி பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா மஸ்ட் ட்ரை அவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் தான். பேட்டிங் செகண்ட் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு வந்து அஸ் எ பிளேயரா அவங்களை உள்ள வச்சுக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு வந்து அவங்க ஆப்டா இருப்பாங்களாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் செகண்ட் தான் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் நம்ம தெளிவா வீடியோல சொன்னோம், அவங்க பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கு, நிறைய நியூஸஸ் எனக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி லாஸ்ட் ½ an hourல அவங்க பவுலிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் நான் உங்களுக்கு குரூப்ல நான் போட்டிருந்தேன். அதே மாதிரி பவுலும் பண்ணாங்க. இந்த மேட்ச் கண்டிப்பா பவுல் பண்ணுவாங்க. மினிமம் 2 ஓவர் வரைக்கும் அவங்க பவுல் பண்ணுவாங்க. அதிகப்படியான ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம் வாய்ப்பு கம்மி. ஏன்னா அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் அவங்களோட பங்களிப்பு தேவை. ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆச்சு என்ன பண்றதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அவங்களுக்கு கொண்டு போவாங்க. கடைசி கட்டத்துல குவாலிஃபயர் இந்த செமி ஃபைனல்ஸ் அந்த மாதிரிலாம் வர்றப்போ அவங்களுக்கு அதிகப்படியான ஓவர்ஸை கொடுத்துக்குவாங்க. இப்போ 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. பேட்டிங்ல வந்து ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. அது ஒரு வைஸ் கேப்டன் அளவுக்கு ஆப்டா வந்து நிற்கும். அதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ 50+ ரன்ஸ் கூட அவங்க அடிப்பாங்க. தென் பவுலும் வந்து 2 ஓவர் பவுல் பண்றப்போ 1 விக்கெட் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து கிராண்ட் லீக்ஸ்க்கு கேப்டனுக்காகவே ஆப்ட் ஆயிருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ஸ் எல்லிஸ் பெர்ரி. செகண்டா பேட் பண்ணும்போது அஸ் எ பேட்டரா ஒரு ஆல்ரவுண்டரா உங்களை நீங்க டீம்லயோ அல்லது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கோ ட்ரை பண்ணுங்க, ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ரிச்சா கோஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ராகவி பெஸ்ட்ங்கிறவங்க குறுக்க இங்க வந்துருவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு மைனஸ். பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டாப் 3 பேருமே ஒரு மாதிரி ஒரு 12 ஓவர் வரைக்கும் ஆடிடுறாங்கன்னா உடனே ரிச்சா கோஸ் தென் இப்படி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு கொண்டு போயிருவாங்க. ரிச்சா கோஸ் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே அவங்களுக்கு கிடைச்சிடும். தென் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவங்க கடைசி 5 ஓவர்ல யார் அவுட் ஆனாலும் உடனே ரிச்சா கோஸ் ஆட விட்டு ஒரு 25 ரன் 30 ரன் அடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஆட விட்டுருவாங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட் பேட் செகண்ட் பண்றதை கம்பேர் பண்றப்போ. ஏன்னா பேட் செகண்ட் பண்றப்போ அவங்க பேட்டிங்க்கு வருவாங்களாம் அப்படிங்கிறதே சம்டைம்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 125 ரன் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ டாப் 3 பேருமே ஆடி தென் உடனே ராகவி பிஸ்ட கொஞ்சம் அந்த இடத்துக்கு ப்ரொமோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கடைசி 10 ரன்னோ 15 ரன்னோ அடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல ரிச்சா கோஸ் வர்றப்போ அவங்க அடிக்கக்கூடிய 5 ரன் அவங்களை வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள கொண்டு வராது. ஸோ ஒரு சின்ன ஒரு லாஜிக்கெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங், ஏன்னா மிடில் ஆர்டர் இப்போ டாப் ஆர்டர்ல வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓப்பனே பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸ்லயுமே வரலாம். மிடில் ஆர்டர் அப்படிங்கிறதுனால பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவாங்க. பேட் செகண்ட் பண்ணும்போது ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஆனா விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தாராளமா உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பீட் மூனி டவுன் வந்து கீழே வருது, கிம் கிராத் இருக்கிற டவுனுக்கு வருது, ஒரு 7th பொசிஷனுக்கு வருதுன்னு வச்சுக்கோமே. அப்போ போத் இன்னிங்ஸ்லுமே இவங்க கொஞ்சம் பீட் மூனியை விட இவங்க கொஞ்சம் டாப் தடவை வராங்க, அவங்க இம்பார்ட்டன்ஸ் சொல்லிக்கலாம்.
இப்போ பீட் மூனி அவங்க ஓப்பன் வந்துடுறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க கொஞ்சம் நமக்கு சேஃபான ஆப்ஷனாவே தெரியுறாங்க போத் இன்னிங்ஸ்லயுமே. இவங்க பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு சேஃபான ஆப்ஷனா தெரியுறாங்க. கணிக்கு ஆகுஜா பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னா இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் கம்மி தான். அவங்க பேட்டரா வந்தாங்கன்னா ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. ஜார்ஜியா வேகம் பேட்டரா வர பட்சத்துல 15 இருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. மினிமம் 3 மேக்சிமம் 4 ஓவருமே அவங்க போல் பண்ணிடுறாங்க. மினிமம் 3 ஓவர் அவங்க இந்த மேட்ச் போல் பண்ண சான்ஸ் இருக்கு. ஏன்னா 2 லெப்டிஸ் இருக்காங்க ஆப்போனன்ட் டீம்ல அப்படிங்கிறதுனால ஷெனே ராணா அவங்களோட பவுலிங் ஆப்ஷன்ஸ் இந்த மேட்ச் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடும். 3 ஓவர் வரைக்கும் அவங்க போல் பண்ணிடுவாங்க. அந்த லெப்டிஸ் இருக்கிற வரைக்கும் ஜார்ஜியா வேகமுக்கு பெருசா ஓவர்ஸ் வந்து அதிகமா இருக்காது. சோ அதனால 3 ஓவர் வரைக்கும் அவங்க போல் பண்ணுவாங்க. ஒரு விக்கெட் வரைக்கும் கண்டிப்பா எடுத்துருவாங்க. தென் பேட்டிங்ல 15 to 20 ரன் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா 60ல இருந்து ஒரு 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவங்க வர சான்சஸ் ரொம்ப அதிகம். கிம் கிராத்தா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்காக அவங்களுக்கு ஓவர்ஸ் அதிகமாகவே கொடுக்குறாங்க. இந்த 2 ஓவர் 3 ஓவர்ல நிறுத்ததில்ல, 4 ஓவருமே அவங்களை போட வைக்கிறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு அவங்களை வச்சுக்கிட்டு அவங்க எவ்வளவுதான் லாஸ்ட் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 ஓவருக்கு 30 ரன் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. சரி அப்படியே ஹோல்டு பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா திரும்ப கடைசி 2 ஓவர் கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக நல்லா ரா ஃபேஸ்ல போல் பண்றாங்க. ஸோ கிம் கிராத் இந்த மேட்சும் அவனோட 4 ஓவர் போல் பண்ணுவாங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே வந்து ஒரு விக்கெட் தாங்க. இந்த ஃபேண்டசி டீம்ல வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இந்த போத் இன்னிங்ஸ்ல இந்த ஒரு விக்கெட் அவங்களுக்கு வந்து சாலிடா கிடைச்சிரும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். லைக் ஷெனே ராணா 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாங்க, ஒரு விக்கெட் வரைக்கும் அவங்க எடுத்துடுறாங்க. பட் இவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ் லாஸ்ட் மேட்ச் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன். ஸோ இந்த லாங் ஆஃப்ல அவங்கள ஃபீல்டிங் பொசிஷன் அவங்க நின்றுக்கிறாங்க. அவங்க அங்கதான் நிக்கிறாங்க. 1 or 2 கேச்சஸ் பிடிக்கவும் சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் லோ பர்சன்டேஜா இருப்பாங்க. ஒரு விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ், அதுக்கு மேல எடுப்பதற்கான சான்சஸ் எல்லாம் கம்மி. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாப் ஆர்டர்ல 2 பேர் இருக்கிறதுனால மேலேயே ஓவரை கொடுத்துருவாங்க. அது ஒரு விக்கெட் கிடைச்சிருச்சுன்னா இவங்களோட ஓவரை கொஞ்சம் பார்த்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஸ்லாக் ஓவர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ஓவர் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு வந்து இந்த 2 விக்கெட் அதுக்கு மேல எடுக்கிறதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. அது அந்த எக்ஸ்ட்ரா பேட்டிங்ல ஏதாவது வாய்ப்பு வந்தா அல்லது இந்த ஒரு 2 கேட்ச் பிடிச்சாதான் ஃபேண்டசி டீம்ல வர முடியும். ஒரு விக்கெட் ஒரு கேட்ச் இல்லை அவங்க ஃபேண்டசி டீம்ல வர்றதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். எகிட்டா பெஸ்ட் இந்த டீமோட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கிம் கிராத், ஷெனே ராணா, எகிட்டா பெஸ்ட், ரேணுகா சிங் தாக்கூர், ஜார்ஜியா வேகம், தென் எலிஸ் பெரி, இப்படி 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. இதுல எலிஸ் பெரி 2 ஓவர் போல் பண்ணிடுறாங்க. ஜார்ஜியா வேகம் ஒரு 3 மினிமம் 3 மேக்ஸிமம் 4. கிம் கிராத் அவங்க மேக்ஸிமம் அவங்களோட 4 ஓவர் போல் பண்ணிடுறாங்க. ரேணுகா சிங் தாக்கூர் அவங்களோட 4 ஓவர். அப்படிங்கிறப்ப எகிட்டா பெஸ்ட் கிட்ட இருந்து மினிமம் 2 மேக்ஸிமம் 3 இப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் அவங்களுக்கு ஓவர் கொடுக்க போறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ரேணுகா சிங் தாக்கூர் இன்சில அந்த பவர் பிளேல அவங்களோட ஸ்விங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் 15 ஓவருக்கு அப்புறம் ஒரு ஓவர் வந்து போல் பண்றாங்க. அதுல மேபி ஒரு விக்கெட் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கு. செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. இதுதான் அவங்களுக்கான பவுலிங்கான ஆப்ஷன். தென் குஜராத் ஜெயின்ஸ்ல பீட் மூனி சேஃபான ஒரு ஆப்ஷன் தாங்க. விக்கெட் கீப்பர், தென் டாப் ஆர்டர்ல வராங்க, எல்லாமே ஓகே. நடந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோராகவும் அடிச்சிருந்தாங்க. ஸோ இது மாதிரி அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வைஸ் நிறையவே இருக்கு. நல்ல ஒரு ஃபார்ம்லயும் இருக்கக்கூடிய பிளேயர் தான் அவங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட் ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட் செகண்ட் பண்றப்ப அஸ் பிளேயரா ஒரு விக்கெட் கீப்பரா நீங்க அவங்கள பிக் பண்ணிக்கலாம். அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜை வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹெர்லன் டியோல் லாஸ்ட் மேட்ச் ப்ரீவியூல தெளிவா சொல்லியிருந்தோம். ஹெர்லன் டியோல கொஞ்சம் டாப் ஆர்டர் ப்ரோமோட் பண்ணுங்க, அவங்க கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், டீம் காம்பினேஷன்ஸ் ரொம்ப அருமையா அமையும் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களை கொஞ்சம் டாப் ஆர்டர் ப்ரோமோட் பண்ணியிருக்காங்க. பட் ஹெர்லன் டியோல் 1 டவுன்ல வந்து ஒரு சூப்பர்வா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஓப்பன் பண்றதை கம்பேர் பண்றப்போ டொமஸ்டிக் லெவல்லாம் நிறைய மேட்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, 1 டவுனும் ஆயிருக்காங்க. ஸோ 1 டவுன் விளையாண்ட மேட்சஸ்ல நிறைய பெர்ஃபார்மன்ஸ் நல்ல அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஹை ஸ்கோரிங் இது வந்திருந்திருக்கு. ஓப்பன் பண்றப்போ கொஞ்சம் அந்த பவர் பிளேவை பயன்படுத்தணும்னு கொஞ்சம் இன்டென்ட் காட்ட ஆரம்பிக்கிறப்போ ஏர்லியர் விக்கெட்டை விட்டுறாங்க. அவங்களோட நேச்சுரல் கேமான ரொட்டேட் பண்ணி ஆடினாங்கனாவே கிட்டத்தட்ட 10-12 ஓவர் வரைக்குமே கூட ஆடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இன்டென்ட் உள்ள ஒரு பிளேயர் தான் ஹெர்லன் டியோல். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லுமே அவங்களோட கான்ட்ரிபியூட் இந்த மேட்ச் இருப்பதற்கு சான்சஸ் இருக்கும். நியூட்ரலா அவங்க வந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஓரளவு ஒரு நல்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லுமே கூட அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய கான்ட்ரிபியூட்டா ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன்ஸ் வந்து அவருக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான கான்ட்ரிபியூட் கிடைக்கும். ஃபேண்டசி டீம்ல வருவாங்களா அப்படிங்கிறப்போ அது பவுண்டரிஸ் அந்த 25 ரன்ல ஒரு 3-4 பவுண்டரிஸ் ஆடினாங்க அப்படின்னா ட்ரீம் 11ல மேபி ஃபேண்டசி டீம்ல வருவதற்கு வாய்ப்புகள் அவங்களுக்கு வரலாம். லிட்ச்ஃபீல்ட் டாப் ஆர்டர்ல
ஏர்லியரா ஹர்லன் தியோலோ அல்லது பீத் முனியோ ஏர்லி விக்கெட்ஸை விட்டுடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல லிட்ச்ஃபீல்டோட பங்கு இந்த மேட்ச் கண்டிப்பா இருக்குங்க. அவங்க ஒரு மாதிரி கடைசி வரைக்குமே கொண்டு போகக்கூடியவங்க. ஒரு அண்டர்ரேட்டட் இப்ப இருக்கக்கூடிய உமன்ஸ் பிளேயர்ஸ்லயே ஒரு அண்டர்ரேட்டட் பிளேயர்னா லிட்ச்ஃபீல்டு நம்ம சொல்லலாம். ஆனா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஃப் பிரேக் பவுலர்ட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அந்த வகையில இந்த ஷெனே ராணா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்க போது ஆர்சிபிக்கு, இவங்களுக்கு மைனஸ் ஆக போகுது. அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு. அதர்வைஸ் மீதி எல்லாத்திட்டுமே அவங்க சூப்பராக ஆடிடுவாங்க. ஒரு 1/4 மணி நேரம் உள்ள கிரீஸ்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு 20 ரன்ஸ்க்கு சாலிடா போயிடுவாங்க. எப்படி அவங்க பவுண்டரிஸ் ஆடுறாங்க, டபுள்ஸ் சிங்கிள்ஸ் மாதிரி பொறுக்கிக்கிட்டே இருப்பாங்க, ரன்ஸை வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ லிட்ச்ஃபீல்ட் ஒரு குவாலிட்டி இன்டென்ட் உள்ளவங்க. பர்டிகுலர்லி செகண்டா பேட் பண்றப்போ மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்றப்போ நியூட்ரலான அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த 20 to 25 ரன்ஸ்ங்கிறது சாலிடா கிடைச்சிடும். செகண்டா பேட் பண்றப்போ கொஞ்சம் ஒரு லாங் இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஒரு குவாலிட்டி இன்டென்ட் உள்ளவங்க. ஸோ செகண்டா பேட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட் பேட் ஃபர்ஸ்ட் பண்றதை கம்பேர் பண்றப்போ ஐ திங்க் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 20-25 ரன்ஸ் வரைக்கும் வந்துடும். ஏன்னா மற்ற ஆப்ஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடியவங்க பவுலிங்ல கிம்கிராத் போத்தினிஸ் ஒரு விக்கெட் எடுக்க சான்சஸ், தென் ஷெனே ராணா, எக்கிட்டா பெஸ்ட், இப்படி பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல ரொம்பவே கம்மியாயிடுது. ஆப்ஷன்ஸ்ல நம்ம கொண்டு போறப்போ இந்த டீமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுப்பதற்கான ஆப்ஷன்ஸ்ல தான் நிறைய பேர் இருக்காங்க. சோ அப்போ பேட்டர்ஸ்க்கு இந்த மேட்ச் நம்ம கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் மாதிரி கொடுத்து பார்க்கலாங்கன்னா நீங்க லிட்ச்ஃபீல்டுக்கு வந்து நீங்க இந்த மேட்ச் வந்து நீங்க போத்தினிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுல செகண்ட் பேட்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரு 7 டீம் வரைக்குமே இல்ல செகண்ட் பேட் பண்றப்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன், ஒரு 5 டீம்ல ட்ரை பண்ணுங்க, ஒரு 5 டீம்ல மிஸ் பண்ணுங்க, அந்த காம்பினேஷனுக்கு போங்க. அஸ்லே கார்னர், டோட்டின் ரெண்டு பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட். 4 ஓவர் போல் பண்றாங்க. தென் பேட்டிங்ல வந்து அவங்களுக்கான கான்ட்ரிபியூட் கண்டிப்பா கிடைக்கும். இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அஸ்லே கார்னர் தான் ட்ரீம் டீமோட கேப்டனா இருந்தாங்க. ஓவரும் போட்டு விக்கெட்டும் எடுத்தாங்க. தென் பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா. இந்த மேட்ச் சேம் அதே காம்பினேஷன்ஸ்ல நடக்கும். அஸ்லே கார்னர் பேட்டிங்ல வந்தாலும் 20 இருந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. தென் 4 ஓவர் போல் பண்றப்போ மினிமம் ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. ஸோ பவுலிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அஸ்லே கார்னர்ட்ட வந்து ஒரு 2 விக்கெட் கூட கிடைப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். தென் பேட்டிங்ல வந்து ஒரு பெருசா சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் இல்லை. ஆனா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது பேட்டிங்ல நல்ல கான்ட்ரிபியூட் இருக்கு, பவுலிங்ல ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்ல எடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க தான் அந்த டீமோட கேப்டன். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களோட ஓவர்ஸை கொஞ்சம் ஸ்லாக் ஓவர்ஸ்ல வச்சுக்கிறாங்க. அந்த 16 ஓவருக்கு அப்புறம் வச்சுக்கிறாங்க. மற்றவங்களை அவங்க பெருசா வந்து கன்சிடர் பண்றது இல்ல. அந்த டெத் ஓவர்ஸ்க்குலாம் கிட்டத்தட்ட 20வது ஓவர் கூட அவங்க பவுல் பண்ணுவாங்க. செகண்டா வந்து பவுல் பண்ண போறாங்க, ஒரு 10 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருது கடைசி ஓவருக்குன்னா உடனே அஸ்லே கார்னர் நான் பந்து போறேன்னு எடுத்துட்டு போயிருவாங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அந்த கடைசி ஓவர்ல கூட பவுல் பண்றப்போ 2 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸா அமையுது. ஸோ பேட் ஃபர்ஸ்ட் பண்றப்போ நம்ம கிராண்ட் லீக் நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஸ்லே கார்னர் போத் இன்னிங்ஸ்லுமே நிறைய பேர் அவங்களுக்கு தான் கேப்டனாவோ வைஸ் கேப்டன், எலிஸ் பெரிய கேப்டன் கொடுத்துருவாங்க, அஸ்லே கார்னர் வைஸ் கேப்டன் இப்படி தான் வருவாங்க. அதுல பேட்டிங் இவங்க பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன், அவங்க பண்றாங்க எலிஸ் பெரி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன், இந்த காம்பினேஷன்ஸ்ல போங்க. டொட்டின் மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் இவங்களை கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. கிட்டத்தட்ட 95% ஆஃப் யூசர்ஸ் இவங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒரு 5% பேர் கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த 5%ல நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா எப்ப கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நீங்க வந்து இவங்க ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா அந்த 19வது ஓவர் அல்லது 20வது ஓவர் இந்த 2 ஓவர்ல இவங்க ஒரு ஓவர் கம்பல்சரி போல் பண்ணிடுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது அப்போ ஒரே ஓவர்ல 2 விக்கெட் கூட கிடைச்சிடும். அந்த ஒரே ஓவர்ல கூட அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 3 ஓவர்ல ஒரு விக்கெட் கிடைப்பதற்கு சான்ஸ் கிடைச்சா கூட ஒரு 3 விக்கெட்டா இவங்களுக்கு அமைஞ்சிடும். தென் சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்போ இவங்க தான் வந்து ஃபினிஷர் ரோல் இருப்பாங்க. குயிக்கா ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாங்க. மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி பெருசா கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு வெல் நோன் தொடர்ச்சியா 50 அடிச்சிட்டு இருக்கக்கூடிய எலிஸ் பெர்ரி பந்து போட போறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு தான் எல்லாரும் கேப்டன் கேப்டன் அவங்க மனசுக்கு போகும். தென் அஸ்லே கார்னர் இந்த டீமோட ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். ஸோ இவங்களும் வந்து விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்களுக்குள்ளேயே தான் போகும். ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ஒரு நீங்க மல்டிபிள் டீம்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதுல இவங்களுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கும். ஃபுல் மாலி லாஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பரான நாக் ஆனாங்க. இவங்க வரக்கூடிய டவுன் இந்த மேட்ச் டாப் ஆர்டர் போற மாதிரி நல்லா ஆடிடுவாங்க. லாஸ்ட் மேட்ச் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க, இவங்க வந்து அடிச்சாங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் ஆடிடுவாங்க. இவங்க வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் குயிக்கா ஆடுற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் தாங்க இருக்கும். கேஷவ் கௌதம் ஃபர்ஸ்ட் போல் பண்ணாங்கன்னா ஒரு விக்கெட்டும், செகண்டா போல் பண்றப்போ 2 விக்கெட்டும் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. மேட்ச் ஆன் மேட்ச் கரெக்டான லைன் லென்த்ல போல் பண்றாங்க.
ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்தியா டீமுக்கு அவங்க வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட சீமும் இருக்கு, நல்ல ஸ்விங்கும் இருக்கு, கரெக்டான லைன் அண்ட் லென்த்லையும் போல் பண்றாங்க, கொஞ்சம் வேகமும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனாங்கன்னா இந்தியன் டீமுக்கு அவங்க வருவதற்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஒரு குவாலிட்டி இன்டென்ட் தெரியுதுங்க. தென் பேட்டிங்ல வந்தாலும் சம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா வந்து 10 ரன்ஸ் வரைக்கும் கூட அவங்க அடிப்பாங்க வந்து அவங்க பேட்டிங் வர்றப்போ. தென் 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுக்கிறாங்க. அந்த ஸ்லாக் ஓவர்ஸ் எல்லாம் அவங்களோட வேரியேஷன்ஸ்ல நிறைய எல்பிடபிள்யூ போல்ட் முறையெல்லாம் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து செகண்டா போல் பண்றப்போ மோர் இம்பார்ட்டன்ட், பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு தாங்க இருக்கும். தென் அடுத்ததா சிம்ரன் ஷேக்கு இந்த டீம் வந்து அதிக காசு கொடுத்து வாங்கின ஒரு பிளேயர். பட் அவங்களுக்கு வாய்ப்பே தர மாட்டேங்கிறாங்க பேட்டிங்ல. நல்லா ஆடக்கூடிய ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு, இன்னும் கூட ப்ரொமோட் பண்ணலாம். பட் ப்ரொமோட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸே இல்லையே. கடைசி 2 ஓவர் 3 ஓவருக்கு வராங்க, ஒரு 10 ரன் வரைக்கும் அடிக்கிறாங்க, அவ்வளவுதான் ஆப்ஷன் அவங்களுக்கு. தனுஷ் கன்வார் மேட்ச் ஆன் மேட்ச் நம்ம சொல்லிட்டே இருக்கும். செகண்டா போல் பண்ணும்போது அவங்க ஃபேண்டஸ் டீம்ல வர சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் அதே மாதிரி தான், பேட்டிங்ல வந்து சம் கான்ட்ரிபியூட், தென் செகண்டா போல் பண்றப்போ 1 விக்கெட் எடுத்தாங்க, ஃபேண்டஸ் டீமுக்குள்ள வந்துட்டாங்க. இந்த மேட்சும் அதே தான். ஏன்னா அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாயிடுதுங்க. ஏன்னா மற்ற பாருங்க, அஸ்லே கானர் 4 ஓவர், டொட்டின் 4 ஓவர் போல் பண்ணிடுறாங்க. கேஷவ் கௌதம் அவங்க வந்து நல்லா போல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க 4 ஓவர் போல் பண்ணிடுறாங்க. அடுத்ததான் பிரியா மிஸ்ரா மினிமம் 3 மேக்ஸிமம் 4 போல் பண்ணிடுறாங்க. அப்படிங்கிறப்போ மேக்னா சிங் இருந்து 2ல இருந்து ஒரு 3 ஓவர், அப்ப தனுஷ் கன்வார் இருந்து 2ல இருந்து ஒரு 3 ஓவர், இப்படிதான் கான்ட்ரிபியூஷன் அமையுது, வேற காம்பினேஷனே அமையல. ஸோ அதனால அவங்க கொஞ்சம் மைனஸா இருக்காங்க. செகண்டா போல் பண்ணும்போது 1 விக்கெட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் பை சான்ஸ் பேட்டிங்ல வந்து லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஒரு 10 ரனோ 5 ரனோ அடிச்சாங்கன்னா வருவாங்க, இல்லைன்னா அவங்க வரமாட்டாங்க. மேக்னா சிங் அவங்களும் வந்து ஓவர் அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால 1 விக்கெட் வரைக்கும் அவங்க எடுப்பாங்க. பிரியா மிஸ்ரா பவுல் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ நம்ம மேட்ச் அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்காங்க. 2 விக்கெட் கூட எடுக்கிறாங்க. அந்த ஸ்லாக் ஓவர்ஸ்ல 16 ஓவருக்கு அப்புறம் கூட அவர்களுக்கு ஓவர் கொடுக்குறாங்க. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ செகண்டா வந்து பவுல் பண்றப்போ அவங்களுக்கு விக்கெட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் உங்களுக்கு விக்கெட்ஸ் கிடைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ மோர் இம்பார்ட்டன்ட், 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கு சான்சஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஆர்சிபி உமன்ஸ்ல எல்லாம் பார்த்துட்டோம். தென் அடுத்ததா டபுள் ஆப்ஷன்ஸ்ல இந்த மேட்ச்ல வந்து டொட்டின், அஸ்லே கார்னர், பீத் மூனி, எலிஸ் பெர்ரி அண்ட் ரிச்சா கோஸ் இவங்க வந்து எல்லாருமே டபுள் ஆப்ஷன்ஸ்ல வந்து இருக்காங்க. இதுல எக்ஸ்ட்ரா நீங்க ஜார்ஜியா வேகம், ஸோ அவங்கள கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களை கொஞ்சம் டாப் ஆர்டர் கூட ப்ரொமோட் பண்ணி ஆட வைக்கிறாங்க. ஸோ இந்த 6 பேருமே இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிக் அப்படின்னு சொல்லி கொண்டு போனீங்க அப்படின்னா ஷெனே ராணா 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றாங்க. ஸோ 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் மாதிரி 2-3 விக்கெட்ல எடுப்பதற்கு வாய்ப்பு கம்மி, 3 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. தென் ஃபீல்டிங் பொசிஷன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாங் ஆஃப்ல இருக்காங்க. 1 or 2 கேச்சஸ் பிடிப்பாங்க. ஒரு 2 கேட்சா அதை பிடிச்சாங்கன்னா அந்த 1 விக்கெட் 2 கேட்ச் அப்படிங்கிறப்போ ஃபேண்டஸ் டீம்ல வருவாங்க. அந்த 1 கேட்ச் அப்படிங்கிறப்போ ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல தான் அவங்க வந்து இருப்பாங்க. எக்கிட்டா பெஸ்ட் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் ஷெனரானா இருக்கிறதுனால பவர் பிளேல போல் பண்ணிடுவாங்க. தென் ஜார்ஜியா இருக்க மிடில் ஓவர்ஸ், அப்ப அந்த 15 ஓவருக்கு அப்புறம் அட்லீஸ்ட் 1 ஓவராது இவங்களுக்கு எக்கிட்டா பெஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. 2ல இருந்து 3 ஓவர் தான் ஒரு டிஃபரன்சியலா ட்ரை பண்றவங்க எக்கிட்டா பெஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த டைம்ல இந்த டீமுக்கு இப்ப இருக்கிற காம்பினேஷன் வைஸ் பாக்குறப்போ இவங்களுக்கு அந்த 14 ஓவருக்கு அப்புறம் 2 ஓவர் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த 14 ஓவருக்கு அப்புறம் போல் பண்றப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் இருக்கு. லிட்ச்ஃபீல்ட் ரொம்ப லோ பர்சன்டேஜா இருக்காங்க. போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் தான். எனக்கு தெரிஞ்சு அதுல செகண்ட்ல பேட் பண்ண போறாங்கன்னா கொஞ்சம் மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. தனுஷ் கன்வார் செகண்டா போல் பண்ணும்போது 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. தென் பேட்டிங்ல அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் கிடைக்க சான்சஸ் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஃபேண்டஸ் டீம்ல வருவாங்க. பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கேஷவ் கௌதம் அண்ட் ஹெர்லன் தியோல் இந்த 2 பேருமே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. ஹெர்லன் தியோல் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா கேஷவ் கௌதம் பேட்டிங்ல வந்தாலும் 10 ரன் 5 ரன். தென் செகண்டா போல் பண்ணும்போது விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களுக்கு வந்து செகண்டா பேட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சாரி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு செகண்டா போல் பண்ணும்போது சொல்றேன். அதே மாதிரி செகண்டா பேட் பண்ணும்போது லிட்ச்ஃபீல்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது பிரியா மிஸ்ராக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் போல் அப்படிங்கிறப்போ செகண்டா பேட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் தான். ஏன்னா பவுலர்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் மாறும்ல, அதுல மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அதே மாதிரி ஆர்சிபில வந்து ரிச்சா கோஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ மோர் இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட ஒரு 8 டீம் வரைக்கும் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஒரு 10 டீம் போறீங்க அப்படின்னா செகண்டா பேட் பண்ணும்போது 50-50 ஆப்ஷன். அந்த 50-50 ஆப்ஷன் அவங்க ஃபிளாப் ஆயிருவாங்க, அடிக்க மாட்டாங்கிறது காரணம் கிடையாது. சம்டைம்ஸ் பேட்டிங்க்கு வராம கூட போயிடலாம். அந்த ஒரு கான்செப்ட்ல தான்
அதர்வைஸ் அவங்க கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு வராங்க, 1 டவுன் 2 டவுன்லாம் வராங்க, 1 டவுன்ல வராங்க, ஓப்பன் வராங்கன்னா போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் சொல்லிடலாம். அவங்களோட டவுன் கொஞ்சம் கீழே மாறும் அப்படிங்கிறதுனால மட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் கொண்டு போங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்ங்கிறப்ப மோர் இம்பார்ட்டன்ட். பேட் செகண்ட்ல வந்து டேனி வயாட், கிம் கிராத் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றதுனால ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. டேனி வயாட் செகண்டா பேட் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. கிம் கிராத் போத் இன்னிங்ஸ்லுமே ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து ஒரு விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு தாங்க இருக்கும். தென் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டொட்டின், அஸ்லே கார்ட்னர் அண்ட் பீத் மூனி, இந்த 3 பேரும் குஜராத் ஜெயின்ஸ்க்காக, ஸ்மிருதி மந்தனா, எல்லிஸ் பெர்ரி, ரேணுகா சிங், தென் ஜார்ஜியா வெர்கம், இந்த 4 பேரும் ஆர்சிபி உமன்ஸ்க்காக. ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான ஆப்ஷன்ஸ் உங்க ஆப்போனன்ட் இவங்க எல்லாத்தையும் வச்சு தான் கொண்டு வந்திருப்பாங்க. பீத் மூனி, அஸ்லே கார்ட்னர், கேஷவ் கௌதம் அண்ட் டொட்டின். கேஷவ் கௌதம் மேட்ச் அண்ட் மேட்ச் அவங்க ஃபேண்டஸ்டிக் வர அளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால ஸ்மால் லீக்ஸ் எல்லாருமே அவங்களை வச்சு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுல நீங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா நீங்க அவங்கள வந்து ஒமிட் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மிருதி மந்தனா, எல்லிஸ் பெர்ரி, ரிச்சா கோஸ், ஜார்ஜியா வெகம், ரேணுகா சிங் தாக்கூர், இந்த 5 பேரும் ஆர்சிபி உமன்ஸுக்காக உங்களோட ஆப்பனன்ட் எல்லாருமே பிக் பண்ணிருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல பேட் ஃபர்ஸ்ட் யார் பண்றா, பேட் செகண்ட் யார் பண்றாங்கிறத வச்சு நீங்க பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு ஆப்டா இருக்கக்கூடியவங்க எல்லிஸ் பெர்ரி, அஸ்லே கார்ட்னர், இப்படிதாங்க எல்லாருமே வருவாங்க. ஸோ இந்த 2 பேருக்கும் தான் கேப்டன் வைஸ் கேப்டனா வருவாங்க. ஒரு 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 60% யூசர்ஸ் இப்படித்தாங்க வருவாங்க ஸ்மால் லீக்ஸ்ல. கொஞ்சம் ஒரு 20% யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஸ்லே கார்ட்னர் கேப்டன், எல்லிஸ் பெர்ரி வைஸ் கேப்டன், இந்த காம்பினேஷன்ஸ்ல வருவாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 5% யூசர்ஸ் மட்டும்தான் டொட்டினுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த டொட்டினுக்குமே வந்து நீங்க நான் சொன்ன காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டு அந்த 5% யூசர்ஸ் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கு நல்ல ஒரு ஆப்ஷன் அவங்க டொட்டினை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பீத் மூனி ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ அவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாவது. ஜார்ஜியா வெர்கம்க்கு நீங்க போத் லிஸ்ட்மே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்மிருதி மந்தனா செகண்டா பேட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் கேப்டன் வைஸ் கேப்டனா. இதுல ரொம்ப ரிஸ்கா ஒரு காம்பினேஷன் சொல்லுங்க நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா டொட்டினுக்கு கேப்டன் அண்ட் ஜார்ஜியா வெகம்க்கு வைஸ் கேப்டன், இந்த காம்பினேஷன்ஸ்ல ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க குஜராத் ஜெயின்ஸ் அப்படின்னா இந்த காம்பினேஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.